ஜெனியோட கல்லூரி வாழ்க்கை 2 ஆண்டு காலம் தொடர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இயர்லி மார்னிங் 5 o'clock அவங்க எழுந்திரிச்சு ரெடியாகி 6:15 ட்ரெயினை கேட்ச் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் டிரைவர் அப்படிங்கிறவர் ஜெனிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைத்தாங்க ஜெனிக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஜெனி எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சீரியஸாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஜெனி ஸ்ட்ரீட்டில் எப்படி இருப்பாங்க, வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஸ்ட்ரீட்டில் ஜெனி இருக்கிற இடமே தெரியாது. யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. வீட்டில் ஜெனி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே வந்து கேட்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஜெனியை வந்து ஸ்ட்ரீட்லேயோ வீட்லேயோ பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஜெனி பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கு வெளியில் எப்போதுமே வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரதரை சந்திக்கிறதுக்காக. ஸோ ஜெனி தம்பி வந்து வெளியில் போய் தான் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு வரணும். அதுவும் 1 or 2 minutes மட்டும்தான். ஜெனி தம்பியுமே நீங்கள் ஸ்ட்ரீட்லேயோ அல்லது வீட்லேயோ பார்க்க முடியாது. அவருமே அக்கா மாதிரியே ரொம்ப சைலண்ட் அண்ட் காம் டைப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அக்கா ஜெனிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பிடிக்காது. ஸோ எப்போதுமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கேட்டுக்கு வெளியில் மெயின்டைன் பண்ண, வீட்டுக்குள்ளார வச்சுக்காத அப்படின்னு. ஸோ அந்த ரீசனுக்காக தம்பி எப்போதுமே அதை மெயின்டைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி பிரதரோட லைஃப்பில் ஒரு ஸ்மால் பப்பி லவ் அப்படிங்கிறது வருது. ஜெனி பிரதர் லாரன்ஸ் படிக்கக்கூடிய காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா, லாரன்ஸை சைட் அடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் லுக்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம தம்பி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெக்கப்படுவார், ஷை டைப்பு. ஸோ பொண்ணுங்களே பார்க்க மாட்டார். ஸோ அப்படி ஒரு பொண்ணு தன்னை பார்க்குது அப்படின்னோன்னா அவருக்கு கொஞ்சம் குஷி, சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ லாரன்ஸ் அக்கா கிட்டே வந்து சொல்கிறாரு, அக்கா இந்த மாதிரி என்னை கிளாஸில் ஒரு பொண்ணு வந்து லுக்ஸ் விடுறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், நான் லவ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா அக்கா கிட்ட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறாரு. அக்கா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்ட, இது வந்து தன் எதிரியினுடைய சூழ்ச்சியாக கூட இருக்கலாம், தம்பியினுடைய படிப்பை கெடுப்பதற்கு கூட இப்படி ஒரு ட்ராமா நடிக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு தம்பிக்கு எடுத்து சொல்கிறாங்க, வேண்டாம், இந்த வயதில் படிப்பு மட்டும் முக்கியம், படித்து முடித்ததுக்கப்புறம் பார்ப்போம், அந்த பெண் வந்து உண்மையிலேயே உண்மையில் ஆசைப்பட்டால் நம்ம நேரடியாக போய் அவங்க வீட்டிலையே பேசி பெண் கேட்போம், அது வரைக்கும் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, படிப்பை மட்டும் பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க ஜெனி. லாரன்ஸ் தன் வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு அந்த கிளாஸ்மேட், அதாவது தன் கூட படிக்கிற தோழியை கூப்பிடுறாரு. அந்த பெண்ணும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் லாரன்ஸ் ஃபேமிலி அந்த கேர்ளை பார்க்குறாங்க, இன்வைட் பண்ணுறாங்க. ஜெனி இப்போ லாரன்ஸோட வகுப்பு தோழி, அவங்க பெயர் சாருலதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாருலதா கிட்டே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இல்லை, இந்த வயசில் லவ், அஃபெக்ஷன் அப்படிங்கிற இன்ஃபேச்சுவேஷன்லாம் தேவையில்லை. ஸோ 2 பேருமே படிங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேண்டாம், படிப்பு மட்டுமே மெயினாக இருக்கட்டும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணும் சாருலதாவும் சரி, ஓகே, நான் உங்கள் தம்பியை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னவங்க ஜெனி தம்பி மேலே பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, என்னை வந்து காதல் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணலாம் போல் இருக்குது அப்படின்னு அந்த பெண் வந்து பொய்யா ஒரு தகவலை தன்னுடைய பேரண்ட்ஸ்கிட்டையும் காவல் நிலையத்திலையும் கூறுறாங்க. ஜெனியோட தம்பி, அம்மா, அக்கா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேராக அந்த பெண் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ அந்த பெண்ணினுடைய வீடு திருச்சியில் இருக்குது. போய் அவர்களுடைய தாய் தகப்பனை பார்த்து பேசுகிறோம். பெண்ணினுடைய அப்பா தன் கையில் ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பரை வச்சுட்டு, நான் இப்போ வந்து நேராக காவல் நிலையத்துக்கு போகிறேன், உங்கள் பையன் மேலே நான் புகார் கொடுக்குறேன் அப்படின்னு மிரட்டுறார். என்ன புகார் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால், காதல் தொந்தரவு, அதுக்காக என் பொண்ணை வந்து படிக்க விடாமல் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் இதை வந்து முற்றிலுமாக லாரன்ஸோடைய அம்மாவும் சரி அக்காவும் சரி மறுக்கிறாங்க. இல்லை, எங்களுடைய பையன் அந்த மாதிரி கிடையாது, நாங்கள் அந்த மாதிரி வளர்க்கலை. சாருலதாவோட அப்பா வந்து ஒரு பொய் சொல்லிட்டார்.
ஒரு பொய் இல்லை, 2 பொய் சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, உங்கள் பையன் வந்து ஸ்மோக்கிங் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு, எங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டார். ஸோ அந்த பொய்யில் தான் ஜெனிக்கிட்ட சாருலதாவோட அப்பா மாட்டினார் அப்படின்னு சொல்லலாம். சாருலதாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளை, எங்களுடைய ஜாதியில் எங்கே நாங்கள் பார்க்குறோம், எங்கள் ஜாதியில் ஜாதி விட்டு ஜாதி கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி உங்கள் பையன், ஸோ இதில் நாங்கள் கொடுக்க விரும்பலை, அப்படி கொடுத்தாலும் பல பிரச்சனைகள் வரும், இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சாருலதாவோட அம்மா சொல்லிட்டாங்க பையனுடைய அம்மா கிட்டேயும் அக்கா கிட்டேயும். இப்போ ஜெனியை அந்த பெண்ணுக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க, சொல்லு என் தம்பி என்ன செய்தான், தப்பு செய்தான் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நீ சந்துருவுடைய ரிலேஷன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண் ஃபஸ்ட்டு இல்லைன்னு போய் சொல்லிவிட்டு அதன் பிறகு அவங்க சொல்கிறாங்க ஆமாம், ஏன்னா கம்யூனிட்டி ஒன்றா இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டாங்க ஜெனி இவங்க அவங்களுடைய ரிலேஷனாக தான் இருக்கும், இவ்வளவு அபாண்டமாக போய் சுமத்துறாங்க அப்படிங்கும் போதே ஜெனி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் பிறகு தான் தன் தம்பிக்கு சொல்கிறாங்க, இது சந்துருவனுடைய வேலை, அவனுடைய ரிலேஷனை நம்ம குடும்பத்தில் உனக்கும் கோர்த்து விட்டு அக்காவுக்கு என்ன பண்ணானோ அதையே உனக்கும் தம்பிக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் இருக்கான், இப்போயாவது இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சாருலதாவோட அப்பா கிட்ட ஜெனி ரொம்ப துணிச்சலாகவே சொல்கிறாங்க, போ முடிஞ்சால் எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடு, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, என் தம்பி எந்த தவறும் பண்ணலை, நான் அதை நிரூபிப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வந்து இல்லை இல்லை எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் அந்த இடத்துக்கு போகலை, நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வேறு ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதிலிருந்து தம்பியை மீட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஜெனியினுடைய அம்மாவும் ஜெனியும். ஜெனியினோட தம்பி கொஞ்சம் அப்செட்டில் இருக்கார், இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சே, நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம், ஆனால் நம்ம மேலே தப்பு விழுகுதே அப்படின்னா அவர் கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கிறாரு. ஸோ அப்போ அக்கா கன்சோல் பண்ணி இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவனை திரும்ப அடுத்த ஜாபுக்கு ஊக்கப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ ஜெனியோட தம்பி வேலை பார்த்த இடம்தான் மாருதி ஷோரூம், அதில் தன்னுடைய பணியை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். காதல் என்ற பெயரில் பல நல்ல குடும்பங்களை சீரழிக்கக்கூடிய மனிதர்கள் மிருகங்களை விட மிக கேவலமாக சமூகத்தில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இது எவ்வளவு பெரிய வன்முறையான தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ காதல் அப்படிங்கிற போர்வையை பயன்படுத்தி மனிதர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் எண்ணற்றவை சமூகத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் ஏமாறாமல் நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை கிடையாது, ஒவ்வொருத்தருடைய உணர்வுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கள் அக்காவினுடைய பாச போராட்டம், அதாவது தனக்கு நேர்ந்தது தன் உடன் பிறந்த சகோதரனுக்கு நேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு பதட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் ஜெனியை வந்து துணிச்சலாக தன் தம்பியை அடுத்த அடி எடுத்து வைக்க தூண்டியது அப்படின்னு கூட சொல்லலாம்.